ஈரான் இன்னைக்கு இஸ்ரேலுக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு எச்சரிக்கை வந்து கொடுத்துருக்காங்க. இதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த மத்திய கிழக்கு இந்த கல்ஃப் கண்ட்ரியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு பதற்றமான ஒரு போர் சூழ்நிலை வந்து உருவாகி இருக்கு. இதை பத்தி தான் வந்து நாம இன்னைக்கு இந்த வீடியோல வந்து தெரிஞ்சுக்க போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளார போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் வந்து நம்ம மிஸ்டர் பிரதாப் ஸ்டுடியோ யூடியூப் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்டுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளார போகலாம். ஈரான் மீது வந்து பாத்தீங்கன்னா பிப்ரவரி 28 இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஒன்று சேர்ந்து ஈரான் மேல வந்து தாக்குதல் வந்து நடத்துறாங்க. இந்த தாக்குதல்ல வந்து பாத்தீங்கன்னா அப்ப வந்து இந்த ஈரானுடைய அதிபட்ச உச்ச தலைவர் அலி கமேனி இவர் வந்து கொல்லப்படுறாரு. இவரோட வந்து பாத்தீங்கன்னா அலி கமேனி இவருடைய பொண்ணு, மருமகன், அது இல்லாம 14 வயதுடைய பேத்தி, இவங்க எல்லாருமே வந்து அந்த தாக்குதல்ல வந்து கொல்லப்படுறாங்க. இதனால பயங்கரமா கோபம் அடைஞ்ச ஈரானுடைய இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை வந்து என்ன பண்றாங்கன்னா, எங்க தலைவரை வந்து கொன்ன உங்களை வந்து நாங்க சும்மா விட மாட்டோம் அப்படின்னு வந்து சொல்லி இன்ன வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேலும் அது இல்லாம அமெரிக்காவுடைய ராணுவ தளங்கள் இருக்கக்கூடிய இந்த கல்ஃப் கண்ட்ரியில மேல வந்து பாத்தீங்கன்னா இப்ப வரைக்கும் வந்து தொடர்ந்து தாக்குதல் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இந்த வந்து தாக்குதல் வந்து பாத்தீங்கன்னா அந்த தாக்குதல் வந்து பாத்தீங்கன்னா உலகம் முழுவதும் பாத்தீங்கன்னா ஒரு பொருளாதாரத்துல வந்து ஒரு மாபெரும் மாற்றங்கள் வந்து ஏற்படுத்தி இருக்கு. இதற்கு மத்தியில வந்து பாத்தீங்கன்னா ஈரான் வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேல் மீது டைரக்டா வந்து தாக்குதல் வந்து நடத்துறாங்க. அப்படி இந்த தாக்குதல் வந்து பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா அந்த இஸ்ரேலுடைய நெத்தன்யாஹூ இவருடைய பிரதமர் அலுவலகம் பக்கத்துல வந்து ஒரு தாக்குதல் வந்து நடத்துறாங்க. இந்த தாக்குதல்ல வந்து பாத்தீங்கன்னா ஈரான் வந்து என்ன சொல்றாங்கன்னா, நாங்க வந்து நெத்தன்யாஹூ வந்து கொன்னுட்டோம் அப்படின்ட்டு வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுக்கறாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேலுடைய பிரதமர் அலுவலகம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீடியோ கிளிப்பை வந்து வெளியிடுறாங்க. அந்த வீடியோ கிளிப்ல வந்து என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேலுடைய பிரதமர் நெத்தன்யாஹூ வந்து பேசுற மாதிரி ஒரு வீடியோ வந்து ரிலீஸ் பண்றாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா உலகம் வந்து பாத்தீங்கன்னா என்னடா ஈரான் வந்து இப்படி சொல்றாங்க, நெத்தன்யாஹூ வந்து கொன்னுட்டோம் அப்படின்னு வந்து சொல்றாங்க, ஆனா நெத்தன்யாஹூ வந்து இப்போ ஒரு வீடியோ வந்து பேசிட்டு இருக்காரு அப்படின்னு வந்து எல்லாருமே வந்து இது வந்து ஒரு பேச்சு பொருளா மாறுது. இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏஐ அதாவது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலியமா உருவாக்கப்பட்ட ஒரு வீடியோ தான். இதுல வந்து பாத்தீங்கன்னா நெத்தன்யாஹூக்கு வந்து ஒரு 6 விரல் இருக்கு அப்படின்ட்டு வந்து ஈரான் வந்து மறுபடியும் வந்து அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட் வந்து சொல்றாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்த்த இஸ்ரேலுடைய பிரதமர் அலுவலகம் வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் வந்து இந்த வதந்திக்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறாங்க. அதாவது இது என்னன்னா, இது வந்து ஏஐ வீடியோ எல்லாம் மேக் பண்ண வீடியோ வந்து கிடையாது, இது வந்து எங்களுடைய பிரதமர் நெத்தன்யாஹூ தான் அப்படின்னு வந்து இஸ்ரேலுடைய பிரதமர் அலுவலகம் வந்து சொல்றாங்க. இதை பார்த்துட்டு இருந்த ஈரான் வந்து மறுபடியும் டென்ஷன் ஆகி இங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, சப்போஸ் நெத்தன்யாஹூ வந்து அவரோட உயிரோட இருந்தாருன்னா நாங்க வந்து அவரை வந்து கொல்லாம விட மாட்டோம். ஏன்னா அவரு வந்து குழந்தைகளை கொல்லக்கூடிய ஒரு கொலையாளி, அது இல்லாம எங்களுடைய உச்சபட்ச தலைவரை வந்து கொண்டு இருக்காரு, அவரை வந்து நாங்க கொல்லாம விட மாட்டோம். இதுதான் வந்து எங்க உச்சபட்ச தலைவருக்கு நாங்க செலுத்தக்கூடிய மாபெரும் ஒரு அஞ்சலி அப்படின்னு வந்து சொல்லி ஈரானுடைய இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை வந்து சொல்லி இன்னைக்கு ஒரு பிரஸ் மீட் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு ரிப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ரிப்போர்ட் வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா அந்த கல்ஃப் கண்ட்ரி கிட்ட வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் ஒரு போர் உருவாக்கக்கூடிய ஒரு சூழல் அமைப்பு வந்து அங்க வந்து உருவாகி இருக்கு. இந்த வீடியோ தொகுப்பை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல வந்து தெரிவிங்க. நாளைக்கு நம்ம இன்னொரு வீடியோவோட வந்து பார்க்கலாம். தேங்க்யூ so much ஃப்ரெண்ட்ஸ்.